ஹலோ வணக்கம் அனைவருக்கும். இந்த வருஷத்துடைய அதாவது கேலண்டர் இயர் இல்லை, இந்த ஃபினான்ஷியல் இயருடைய லாஸ்ட் எக்ஸாம் இது. அப்படி தானே லாஸ்ட் மெயின் எக்ஸாமு. எஸ்பிஐ கிளர்க்கு எழுத போகிறோம். ப்ரிலிம்ஸ் வந்துட்டு உங்கள் கட் ஆஃப் வந்துட்டு 65 கிட்டே நீங்கள் எய்ம் பண்ணி எழுதணும். சரியா? 61 தான் போன வருஷம் இருந்திருக்கு. இருந்தாலும் போன வருஷம் இந்த வருஷத்துடைய வேக்கன்சி டபுள். அப்போ கட் ஆஃப் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். எஸ்பிஐ கிளர்க்குங்கும்போது நிறைய பேர் ப்ரிலிம்ஸ் எடுப்பாங்க. ஏன்னா மெயின்ஸில் 2 பேட்ச் வைப்பாங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ ஈஸியாக கிளியர் பண்ணக்கூடிய ப்ரிலிம்ஸ் எக்ஸாமில் இது ஒன்று. சரியா? ஸோ இந்த ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை விட்டுறக்கூடாது. மண்டையில் ஏற்றிக்கிங்க. நிறைய பேர் எடுப்பாங்க. ஸோ நம்ம அசால்ட்டாக இருந்துடக்கூடாது, கம்ப்ளேசண்ட்டாக இருந்துடக்கூடாது. பண்ணுறதை ப்ராப்பராக பண்ணணுங்க. 65 எய்ம் வச்சுப்போங்க. 60 to 65 அட்டம்ப்ட். சரியா? 100% ஆக்யூரசி நம்மளுக்கு இருக்காது. ஸோ 60 to 65 மினிமம் அட்டம்ப்ட்டு நாம் கொடுத்தே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி மனசில் ஏற்றிக்கிங்க. 60 to 65 கொடுக்கணுன்னா இங்கிலீஷில் ஒரு 20ஆவது கொடுக்கணும். அப்படின்னா தான் வண்டி ஓடும். மினிமம் 20 கொடுக்கணும். சரியா? இந்த லாஸ்ட் மினிட் டிப்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. சரியா? இது ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னாடி தான் இது வந்து தெரிஞ்சிச்சு. இப்போ நான் என்ன யோசிப்பேன்னா, இதை வந்துட்டு எதுக்கு திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தான் சொல்கிறோம், அது பழைய வீடியோவும் பார்த்துட்டு போயிடுவான்ல, அதான் அவனுக்கு ஏற்கனவே தெரியும்ல அப்படின்னு நினைப்போம். அப்படி கிடையாது. சரியா? எக்ஸாம்பிள் போய் உட்காரும்போது ஆட்டோமேட்டிக்காக இவங்களுக்கு என்ன ஆகுதுன்னா, பழைய இதுக்கு முன்னாடி எப்படி போட்டாங்களோ, படிக்கிறதுக்கெலாம் முன்னாடி எப்படி டெஸ்ட் போட்டாங்களோ அந்த மாதிரி போட ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா நம்ம ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்ஸில் நான் பார்க்குறேன், அவங்களுக்கு இதை ஒவ்வொரு தடவையும் சொல்லும்போது தான் அது மண்டையில் போய் நிற்கிது, அது கொஞ்சமாவது இம்ப்ளிமெண்ட் ஆகுது. சரியா? நம்ம மைக்கேல் ஜாக்சன் இல்லை, மைக் டைசன் வந்துட்டு ஒரு கோட் இருக்குது. எவ்ரி ஒன் ஹேஸ் அ பிளான் அன்டில் த ஃபஸ்ட்டு பஞ்ச் வர்ற வரைக்கும் எல்லோரும் பிளான் போட்டு தான் போவாங்க. பஞ்ச் வந்தோடனே பிளானிங்கெல்லாம் காணாமல் போயிடும். சரியா? இதே மாதிரி தான் நம்மளும் நல்ல ஒரு பிளானோடு தான் போவோம். இந்த கொஷினே வந்துட்டு ஒரு ஆப் படிக்கும், என்னடா இது அப்படிங்கிற மாதிரி ஒரு கொஷினை கொடுத்துருப்பாங்க. உடனே என்ன ஆயிரும், பழைய கதை அப்படியே வந்துடும். பழைய கான்செப்ட், பழைய மெத்தடாலஜி எல்லாம் வந்துடும். அதை வர விடக்கூடாது. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எப்போவுமே கொஸ்டின்னு பார்க்கணும். 30 செகண்ட்ஸுக்குள்ளே 30 கொஸ்டின்ஸையும் பார்க்கணும். உங்களுக்கு தெரியும், எல்லா கொஸ்டினும் பார்க்க போகிறது கிடையாது. 5 ஸ்கிப் பண்ணுவோம். பார்த்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு எங்கே ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஸ்பெல்லிங்கில். ஒருவேளை ஸ்பெல்லிங்லாம் கேட்டாங்க அப்படின்னா ஸ்பெல்லிங் அண்ட் வேர்ட் ஸ்வாப்பு, சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், காலம் கொஸ்டின்ஸ், இதுதான் உங்கள் ஸ்கோரிங் ஏரியாவே. எவனாக இருந்தாலும் இந்த 4 ஏரியாவில் ஸ்கோர் பண்ணலாங்க. சரியா? இன்னொரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் வேர்ட் ஸ்வாப்பில் எந்த கொஸ்டின்னாலும் டைம் எடுத்து போட்டுடலாம். சரியா? ஸ்பெல்லிங் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸ்பெல்லிங்கில் 4மே கரெக்டாக நம்மளுக்கு தெரியாது, ஆளாக கரெக்ட் போட தைரியம் வராது. இப்போ என்ன பண்ணிக்கலாம், அந்த கொஷினை மட்டும் ஸ்கிப் பண்ணிக்கலாம், தப்பே கிடையாது. ஒரு கொஷினை ஸ்கிப் பண்ணுறதுக்கான டைம் என்னென்னு நான் சொல்கிறேன். மேக்ஸிமம் 45 செகண்ட்ஸ். அந்த 45 செகண்ட்ஸுக்குள்ளே மேக்ஸிமம் 30 to 45க்குள்ளே பார்த்து ஸ்கிப் பண்ணுறது தான் பெஸ்ட்டு. இந்த 45 செகண்ட்ஸுக்குள்ளே ஸ்கிப் பண்ணிடணும். சரியா? 1 நிமிஷம் எடுத்துகிட்டு ஸ்கிப் பண்ணால் தான் நம்ம டைம் வேஸ்ட்டு. 45 செகண்ட்ஸை ஸ்கிப் பண்ணால் ரொம்ப டைம் வேஸ்ட் மாதிரி தெரியாது. நீங்கள் 1 நிமிஷம் 2 நிமிஷம் எடுத்து ஸ்கிப் பண்ணால் தான் டைம் வேஸ்ட்டு. அப்போ 1 நிமிஷம் ஒரு கொஷினுக்கு எடுத்துட்டேன் அப்படின்னா அந்த கொஷினை கண்டிப்பாக நான் போடணுமானா அப்படிலாம் கிடையவே கிடையாது. அப்போயாவது ஸ்கிப் பண்ணிடுங்க, இல்லைன்னா 3 நிமிஷத்துக்கு இழுத்துரும். சரியா? 3 நிமிஷத்துக்கு இழுத்துரும். பேராஜம்பிளையெல்லாம் முதல்ல போட்டு நாசமாக போயிட போகுது. தொற்றாதீங்க. முதல்ல டைம் ஓடுறதே தெரியாது. பேராஜம்பிளோ ஆர்சியோ நம்ம ரீட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க, டைம் ஓடுறதே நமக்கு தெரியாது. திடீர்னு பார்த்தா 10 நிமிஷம் முடிஞ்சிடும். ஸோ அது எல்லாத்தையும் ரீடிங் ஏரியா எல்லாத்தையும் பின்னாடி தள்ளி வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஸ்பெல்லிங், வேர்ட் ஸ்வாப், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், காலம் கொஸ்டின்ஸ், ஸ்கோரிங் ஏரியாஸ். அடுத்தது கிராமர் எரர் ஏரியாஸ், எரர் அண்ட் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். சரியா? எரர் அண்ட் சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட். அதுக்கப்புறம் ஃபில்லர்ஸ், ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் ஃபில்லர்ஸ். சரியா? க்ளோஸ் டெஸ்ட்டோ இதுவோ அதுவோ நீங்கள் வந்து ஃபில்லர்ஸை முன்னாடி போட்டுட்டு கூட அதுக்கப்புறம் எரர், சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட்டுக்கு, சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு போகலாம். பிரச்சனையே கிடையாது. கண்டிப்பாக ஒரு புது பேட்டர்ன் கொஷின் எக்ஸ்பெக்ட் பண்ணுங்கள். புது பேட்டர்ன் கொஷின் கன்ஃபார்மாக இருக்க வாய்ப்புகள் அதிகம். புது பேட்டர்ன் ஒன்றே பயப்படாதீங்க. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ப்ராப்பராக வாசிங்க. எரர் கொஷினா எரர் ஃப்ரீயான்னு பாருங்கள். ஃபில்லர்ஸில் வந்துட்டு பொருந்துறது கேட்காங்களா பொருந்தாதது கேட்குறாங்களான்னு பாருங்கள். நம்ம இயல்பு நம்ம பார்க்க மாட்டோம். அதை விட ரொம்ப முக்கியமாக சினானிம்ஸ் ஆன்டினிம்ஸ் போடும்போது சினானிமா ஆன்டினிமான்னு பாருங்கள். சரியா? டைரக்ஷன்ஸுக்கு கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா கேர்லெஸ் மிஸ்டேக் வரும். அந்த இடத்துல தான் டைரக்ஷன்ஸை மிஸ் பண்ணிடுவோம், கேர்லெஸ் மிஸ்டேக்ஸ் வரும். இப்போ நம்ம 5 கொஷின் இருக்குது, ஃபில்லர்ஸ் இருக்குது,
டஸ் நாட் ஃபிட் கேட்குறான்னு வச்சுக்கோங்க. மொதல் கொஷின் போட்டுருவோம், 2வது கொஷின் போட்டுருவோம், 3வது கொஷின் போடும்போது 2, 3 ஆப்ஷன் வருதுன்னு டவுட் வரும். அதுலயாவது கொஞ்சம் தப்பிக்கலாம். டவுட் வந்தாவது கண்டுபிடிச்சிடலாம். எரர் ஃப்ரீ பார்ட் அதே மாதிரி தான். ஈஸியாக நம்மளுக்கு டக்கு டக்குன்னு எரர் வருதுன்னா, நம்ம இவ்வளோ நல்லா படிக்கலையே, இவ்வளோ சூப்பராலாம் எரர் வராதேன்னு கண்டுபிடிச்சி மறுபடியும் ஆரம்பிச்சிடலாம். சரியா? மறுபடியும் முதல்லேருந்து பார்த்து இது எரர் கிடையாது, எரர் ஃப்ரீன்னு பார்த்து கரெக்டாக பார்த்து போடலாம். ஆனால் இந்த சினானிம்ஸ் ஆன்டினிம்ஸில் டக்குன்னு நம்ம ஸ்ட்ரைக் ஆகாது. ஆன்சர்லாம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் சினானிமா ஆன்டினிமான்னு யோசிப்போம். அப்புறம் இந்த ஏரியாலாம் முடிச்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு மெயினான ஏரியா. சரியா? இந்த 4 ஏரியாவை 10 நிமிஷத்துக்குள்ள முடிச்சிடணுங்க. எதெல்லாம்? ஸ்பெல்லிங்கு, வேர்ட் ஸ்வாப்பு, சென்டென்ஸ் ரீஅரேஞ்ச்மெண்ட், காலம் கொஸ்டினோ, இல்லை நம்மளுடைய எரர் அண்டு சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டோ, இல்லை ஃபில்லர்ஸு, க்ளோஸ் டெஸ்ட்டோ, இது எல்லாத்தையுமே 10 மினிட்ஸ் இல்லை மேக்ஸிமம் 12 மினிட்ஸ், அதுக்கு மேலே உங்களுக்கு டைம் கிடையாது, இதுக்குள்ளே முடிக்கணும். சரியா? நீங்கள் ரொம்ப ஸ்லோவாக போட்டிங்கன்னா 15 மினிட்ஸ் எடுத்துக்கோங்க. ஆனால் 12 தான் கரெக்டான டைம் லிமிட். ஃபாஸ்ட்டாக போடுறவங்க 10ல் முடிச்சிடுவாங்க. சரியா? மீதி 10 நிமிஷம் இருந்தால் ஜாலியாக ஆர்சிக்குள்ளே போகலாம். ஆர்சிலையோ இல்லை பேராஜம்பிளில் முழுக்க தெரியல அப்படின்னா ட்ரிக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். சரியா? எனக்கு ஃபஸ்ட்டு 3 தெரியுது, 5 சென்டென்ஸ் இருக்குது. சிடிஇன்னு தெரிஞ்சிட்டு, சிடிஇ தெரிஞ்சிட்டு, கடைசி 2 பிஏயா ஏபியான்னு தெரியலை. இப்போ நான் என்ன பண்ணணும்? பிஏயா ஏபியான்னு தெரியலன்னா என்ன பண்ணணும்? 2மே பின்னு போடுங்க, 2மே ஏன்னு போடுங்க. 1 மார்க் எக்ஸ்ட்ரா வரும். சரியா? 4 கரெக்டாகும். ஸோ 2 பி 2 ஏ கூட போடலாம். பேராஜம்பிள் சுத்தமாக பேர் கண்டுபிடிக்க முடியலன்னா ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட் ஈஸி. ஃபஸ்ட் எப்போவுமே ஈஸி. ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க, அதுக்கப்புறம் லாஸ்ட்டு கண்டுபிடிங்க. பேராஜம்பிள் ஸ்டார்ட் பண்ண 2 மினிட்ஸ்க்குள்ளே ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கணும், இல்லை லாஸ்ட்டு கண்டுபிடிச்சிருக்கணும், இல்லை ஒரு பேர் கண்டுபிடிச்சிருக்கணும். கண்டுபிடிச்சா மட்டும்தான் உங்களால் மேலே நம்மளால் என்ன பண்ண முடியும்னா கண்டினியூ பண்ண முடியும். அதை விட்டு நீங்கள் ப்ரொசீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் தான் வேஸ்ட். சரியா? ஸோ பேராஜம்பிளில் ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கொஸ்டின்ஸ் நீங்கள் ஸ்கிப் பண்ணுற ஏரியாவே என்னது அப்படின்னா பேராஜம்பிள்ஸு, எரர் கொஸ்டின்ஸு, அப்புறம் ஸ்பெல்லிங்கில் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்துச்சுன்னா அந்த ஸ்பெல்லிங் கொஸ்டின்ஸு, அதுக்கப்புறம் ஆர்சி. இதை தான் நம்ம ஸ்கிப் பண்ணுவோம். ஆர்சி நான் திரும்ப சொல்கிறேன், ஸ்கிம் பண்ணி அடிக்கலாங்க. இது ப்ரிலிம்ஸ் டெஸ்ட்டு. சரியா? ஸ்டோரியை போய் ஸ்கிம் பண்ணிட்டு இருக்காதிங்க. அதுக்கு சம்மந்தமே இல்லாமல் ஸ்டோரியெல்லாம் கொடுத்தாங்கன்னா வாசிச்சு அடிச்சிருங்க. ஸ்டோரியெல்லாம் கொஹீரண்ட்டாக இருக்கும். மேலேருந்து வாசிச்சா தான் புரியும். ஸ்டோரி ஈஸியாக போட்டுடலாம். ஸ்டோரி இல்லாமல் ஒன்று இருக்குது அப்படின்னா ஃபஸ்ட்டு சினானிம்ஸ் ஆன்டனிம்ஸ், அப்புறம் டைரக்ட் கொஸ்டின்ஸ். நம்பர்லாம் இருந்துச்சுன்னா டக்கு டக்குன்னு அந்த கொஸ்டினை போட்டு முடிச்சிருங்க. அதுக்கப்புறம் இன்ஃபரன்ஸ் கொஸ்டின், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ட்ரூ, ஃபால்ஸ், டைட்டில், மற்ற கதைகள் எல்லாத்தையும் அதுக்கு பின்னாடி கடைசியாக. சரியா? அதெல்லாம் ஸ்கிப்பபிள் கொஸ்டின்ஸ். ஏன்னா அதெல்லாம் ரிஸ்க் அதிகம், ரிவார்டு அதே 1 மார்க் தான். ஒரு வேர்ட் ஸ்வாப்பில் ஃபாஸ்ட்டாக 10 செகண்டில் போகிற ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் தான். கஷ்டப்பட்டு போடக்கூடிய டைட்டிலுக்கு 1 மார்க் தான். ஸோ ப்ராப்பராக ஒரு கான்ஷியஸாக, தெளிவாக, லாஜிக்கலாக, கொஞ்சம் காமன் சென்ஸ் யூஸ் பண்ணி எதெல்லாம் அட்டன் பண்ணணுமோ, எதெல்லாம் அட்டன் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் பார்த்து அட்டன் பண்ணுங்கள். நல்ல ஒரு விஷயத்த மண்டையில் ஏற்றிக்கிங்க. கொஸ்டின் எவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு 5 கொஸ்டின் வச்சுருப்பாங்க. சரியா? செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் பண்ணுறதுக்கு எந்த டிஃபிகல்ட் கொஸ்டினாலும் இருக்கட்டும், ஒரு 5 கொஸ்டின் இருக்குங்க ஈஸியாக. அதை ஃபஸ்ட்டு தேடி போட்டுருணும். அது தேடி கண்டுபிடிக்கிறது தான் வித்தை. ஸ்கிப் பண்ணுறது ஒரு ஆர்ட், ஒரு டேலண்ட். ஸோ கரெக்டாக பார்த்து ஸ்கிப் பண்ணி கரெக்டான கொஸ்டின் சூஸ் பண்ணி பொறுக்கி போட்டுட்டிங்கன்னா சுற்றி பார்த்து ஒரு 5 கொஸ்டின் போட்டதுக்கப்புறம் தான் கான்ஃபிடென்ஸ் நமக்கு வரும். அதுக்கப்புறம் மூவ் பண்ணும். அதே மாதிரி கொஸ்டின் எவ்வளோ ஈஸியாக இருந்தாலும் உங்களுக்கு ஒரு 5 கொஸ்டின் தொட முடியாமல் வச்சுருப்பாங்க. சரியா? அதை மட்டும் நம்ம விட்டுட்டு மீதியை போட்டுட்டு நம்ம பாட்டுக்கு போயிட போகிறோம். ஆக்யூரேசி மெயின்டைன் பண்ணுங்கள். சரியா? ஆக்யூரேசி கொஞ்சம் மெயின்டைன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சர் மாற்றுற மாதிரி இருக்காமல் பார்த்துக்கோங்க. சரியா? கரெக்டாக தப்போங்க ஃபஸ்ட்டு இன்ஸ்டிங்கில் போடுங்க. கரெக்டாக தப்போ ஃபஸ்ட் இன்ஸ்டிங்கில் போட்டு பழகுங்க. இதுவா இல்லை அதுவா அப்படின்னு யோசித்தாலே நம்மளுக்கு நாசமாக போயிடும். இதுதான் அப்படிங்கிற மாதிரி வருது அப்படிங்கும்போது மூவ் ஆன். அதை அப்படியே மூவ் ஆன் பண்ணி அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டு அடுத்தது போகணும். அதே மாதிரி 2 ஆப்ஷனில் வருது, 50-50 இருக்குது அப்படின்னா அந்த கொஸ்டின் நீங்கள் ஸ்கிப் பண்ணணுங்க. நல்ல மண்டையில் ஏற்றிக்கிங்க. 50-50 இருக்குது 2 ஆப்ஷன். நம்ம பிரச்சனையே 2 ஆப்ஷன் தான். சரி? ஏன்னா எப்போவுமே ஆன்சருக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய இன்னொரு ஆன்சர் இருக்கும். அங்கே தான் நம்ம வந்து சிக்கிக்கிடுவோம். எப்போவுமே உங்களுக்கு 2 ஆன்சர் தான் வந்து நிற்கும். அந்த இடத்துல 50-50 ஈக்குவலாக இருக்குது, இதுவா அதுவான்னு சுத்தமாக என்னால் கெஸ் பண்ணிக்க முடியலை அப்படின்னா ஸ்கிப் பண்ணணும். அதே மாதிரி 100% எனக்கு இந்த கொஷின் தெரிஞ்சால் தான் நான் போடுவேன் அப்படின்னு நீங்கள் இருக்கக்கூடாது. ஒரு 70%, ஒரு 75% மேக்ஸிமம் இதுவாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு தோணக்கூடிய கொஸ்டின்ஸை கண்டிப்பாக ரிஸ்க் எடுத்து அட்டன் பண்ணலாம். சரியா? அதுக்காக இந்த மாதிரி ஒரு 10-15 எல்லா கொஸ்டினையும்
வந்துட்டு இதுவா அதுவான்னு எனக்கு தெரியாமல் இருந்துச்சு நான் போட்டேன்ட்டு வந்துடாதீங்க. அப்படி இருக்காது. அப்படி பண்ணவும் கூடாது. ஒரு 3, 4, 5 கொஸ்டின்ஸ் வரைக்கும் பண்ணலாம். இதுவா இல்லை அதுவான்ட்டு இருக்குது. இதுதான்ட்டு 75% தெரியும் அப்படின்னா அந்த இடங்களில் நீங்கள் கண்டிப்பாக என்ன பண்ணிக்கலாம்னா உங்களுடைய ரிஸ்க் எடுக்கலாம். அந்த 75% கரெக்டுன்னு தோன்ற ஆன்சரை போடலாம். இதெல்லாம் மண்டையில் ஏற்றிக்கிங்க. போகிறதுக்கு முன்னாடி இதோட ஒரு தடவை கேட்டுக்குங்க. ஃபஸ்ட் இந்த செக்ஷன் ஓப்பன் ஆகும்னு உண்மையிலே தெரியாதுங்க. வேறு செக்ஷன் கூட ஓப்பன் ஆகலாம். சரியா? ஆனால் இங்கிலீஷ் வரும்போது கொஸ்டினை பார்க்கணும், ஆர்டரை பிடிக்கணும், 20 அட்டெம்ப்ட் போடணும். அவ்வளோதான். பொறுக்கி கூட போடுங்க. சரியா? பொறுக்கி பிக் பண்ணி கூட போடுங்க. ஆர்டரில் போட்டிங்கன்னா நல்லா இம்ப்ரூவ் ஆகும். சரியா? நம்ம ராயல் பாஸ் 799 இருக்குது. யூஸ் பண்ணிக்க.